தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு பங்குனி உத்திர விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க. பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க விரதமாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினத்தை தான் நாம் பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி. இந்த பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழு உபவாசம் இருப்பது அவசியம். இந்த விரதத்தினை மேற்கொள்வது எப்படி? பங்குனி உத்திர விரத தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நாம் மனதார வணங்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் கந்தசஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் என்ற நூல்களை பாராயணம் செய்வது சிறப்பு. அப்படி உங்களால் படிக்க முடியாவிட்டால் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதும் உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனம் இறை சிந்தனையை நினைத்தவாறே இருக்கும். இதனால் மனம் செம்மையடையும். அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். வயதானவர்கள், உடல் நலம் பாதிப்படைந்தவர்கள் பால், பழம் போன்ற எளிய உணவுகளை உட்கொண்டு இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து அன்றைய தினம் மாலையில் முருகன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து இந்த விரதத்தினை நீங்கள் நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் ஆலயம் இல்லை என்றால் சிவ ஆலயமோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கும் செல்லலாம். அங்கு தீபமேற்றி முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களால் ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்து கூட பூஜை செய்து தூப தீப நைவேத்தியங்கள் செய்து இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொள்வதால் திருமண யோகம், செல்வ செழிப்பு நிச்சயமாக உண்டாகும். பிறகு அருகில் உள்ளவர்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிப்பது என்பது புண்ணியம். மேலும் 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டால் பிறப்பற்ற முக்தி நிலை அடைவர் என்று விரத நூல்களில் சொல்லப்பட்டுள்ளதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த பங்குனி உத்திர நன்னாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வருகின்றது. அன்றைய தினம் தவறாமல் விரதத்தை மேற்கொண்டு முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். நன்றி, வணக்கம்.